வேதம் எப்பவுமே வந்து மதத்தை போதிக்கல, சடங்கு போதிக்கல, கடவுளுக்கு உருவம் கொடுக்கவே இல்லை. வேதங்கள்ல அப்படி ஒன்றும் கிடையாது. இங்கே தான் கடவுள் இருக்கான், இப்படி தான் கடவுள் இருப்பான், இப்படி தான் வழிபடணும், இங்கே தான் வழிபடணும் அப்படிங்கிறது வேதத்தில் கிடையாது. வேதம் என்ன சொல்லுது? நன்மை செய்யுங்க, புண்ணியம் செய்யுங்க, பாவத்திலிருந்து விலகுங்க. இதான் வேதம் சொல்லுது தானே? இதுதான் மனசாட்சி சொல்லுது. இப்போ இறைவனை தொழுவதுன்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். அறம் அறம் செய்ய விரும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? அறம்னா என்ன? ஒழுக்கம் அறம், அன்பு அறம், நியாயம் அறம், உண்மை அறம், இதெல்லாம் அறம். அறம்னா என்ன? ஒழுக்கம் பண்ணி கொள்வது அறம். மனிதர்களிடையே நியாயமாக நடந்துக்கிறது, சமாதத்தை பின்பற்றது, இதெல்லாம் அறம். அப்போ அறம் அப்படின்னு அறத்தை பின்பற்ற வரைக்கும் நம்ம இறைவனை வழிபடணும்னு அர்த்தம். வழிபாடு பண்ணல. வரம் அறம்னா என்ன? வழிபடுதல், இறைவனை வழிபடுதல். உதாரணத்துக்கு 51ல் 56 படைப்பின் நோக்கம் என்ன, இறைவனா என்ன, படைப்பின் நோக்கம் என்ன, எப்படி இறைவனை வழிபடுறது, இங்கே தான் பார்க்கணும். 51ல் 56